வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக பருப்புருண்டை குழம்பு பண்ண போகிறோம். இந்த பருப்புருண்டை குழம்புக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு அழாக்கு எடுத்து, ஒரு அழாக்கும் துவரம்பருப்பு வந்து ஒரு அரை அழாக்கம் போட்டு ஒரு 1 ஹவராக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணிக்கலான்னா, தண்ணியெல்லாம் வடிச்சிருக்கேன். இதை இப்போ வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் குறகுறன்னு உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். குறகுறன்னு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ வந்து மாவு வந்து இது மாதிரி குறகுறன்னு அரைச்சின்னு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, வழவழன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிக்கணும். இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் என்னென்ன போட போகிறேன்னா, இது மெயின் வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து குழம்பு பண்ணும்போது தாளிக்கும் போதும் வெங்காயம் போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து இன்னொரு பங்கு வந்து நான் தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்ன வச்சுருக்கேன்னா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டேன். இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமும் இதில் போட்டு கலந்து வச்சுக்கலாம். நம்ம குழம்பு கொதிக்கும் போது நம்ம வந்து இதெல்லாம் வந்து உருண்டை பிடிச்சி போட போகிறோம். ரொம்ப சிம்பிள். இது நல்லா அதை கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓரமாக வச்சிடலாம். குழம்பு ரெடி பண்ணிடலாம். தாளிதம்லாம் இதுலேயே துளி பெருங்காய பொடியும் போட்டுக்கிறேன். பெருங்காய பொடி போட்டுட்டோம். சமையல் எண்ணெய், நம்ம என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ இல்பச்சட்டியில் அதை ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, இதில் வந்து பெருங்காயம் வச்சுருக்கேன். கடுகு பொரிச்சிக்கலாம். கடுகு பெருங்காயம் போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சுட்டுருக்கு. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். தாளிதம் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் தான். பொடியும் போட்டிருக்கோம். அரைச்ச இதில் வந்து பொடியும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் கூட கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நான் கட்டி பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து வெந்தயமும் பொன்னிறமாக இருக்குது. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வதங்கட்டும். இதில் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். பொன்னிறமாக ஆகட்டும். வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வதங்கட்டும். இதுக்கு வந்து நான் சாம்பார் பொடி போட போகிறதில்ல, தனி மிளகா பொடி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகா பொடி, நான் காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தனி மிளகா பொடி இது நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினது போதும். தனி மிளகா பொடி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாவு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். அதனால் இதை பார்த்து நிதானமாக தேவையான ரொம்ப காரம் பார்த்து போட்டுக்கணும். சின்னதாக அடுப்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து புளி தண்ணியை ஊற்றிட்டுலாம். இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்க போகிறேன். புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம். உருண்டையெல்லாம் இப்படி ரெடி பண்ணி உருட்டி வச்சுக்கலாம்.
குழம்பு நல்லமாக கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நல்லா கொதி வரட்டும். அது உருண்டை போடும்போது மேலே வரணும். அதுதான் அந்த கொதி வந்தால் அது மேலே வரும். அதனால தான் கொஞ்சம் கொதி வரணுங்கிறது. இந்த ரொம்ப ஒரு கொதி வராமல் போட்டோன்னா உருண்டை கரையும். அதனால வந்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்தோடனே போட்டோன்னா உருண்டை கரையாது. நல்லா கொதி வந்தோடனே போட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டை போட்டு பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டையாக போட்டுருக்கேன். இந்த மாவே கொஞ்சம் மீந்ததுனாக்கா நிறையாவும் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். மேலே பாருங்க, இங்கே மேலே வர ஆரம்பிக்கிறது உருண்டையெல்லாம். நம்ம போட்ட உருண்டையெல்லாம் மேலே உருண்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, பாருங்க ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிக்கிறது. மேலே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து கரண்டியால் நம்ம கலரிண்டே இருந்தோன்னா உருண்டை உடஞ்சி போயிடும். நிதானமாக அது பாட்டுக்கு ஆகட்டும். நல்லா ஜோராக பருப்புருண்டையெல்லாம் பாருங்க மேலே ஏறி வந்துட்டுருக்கு. எல்லாம் வெந்ததெல்லாம் நம்ம போட்ட பருப்புருண்டையெல்லாம் வெந்து மேலே வந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் பச்சை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். உருண்டையெல்லாம் வெந்தெடுத்த இன்னும் 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ பச்சை கொத்தமல்லி போட்டுடலாம் மேலே. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிதம் பண்ண ரசத்துக்கு நெய் போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பருப்புருண்டை குழம்பு ரெடி. எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க உருண்டையெல்லாம் நல்லா உடையாமல் நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், உருண்டையெல்லாம் உடையாது. பருப்புருண்டை குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.